திருமதி சசிகலா அவர்கள் தனியாக ஒரு கட்சி கொடியை அறிவிச்சு இன்னும் 2-3 நாட்களில் கட்சியினுடைய பெயரையும் அறிவிக்க போகிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்னில் அந்த கோட்டமேடுங்கிற இடத்துல அவங்க கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி அங்கே மக்களிடையே உரையாற்றுறாங்க. என்ன மாதிரியான அரசியல் இங்கே நடக்குது, நான் எப்படி முதலமைச்சராக வச்சுட்டு போனேன், இன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குது அப்படிங்கிறத ஆதி முதல் அந்தம் வரை அவங்க மனசுல பட்டதை எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதிமுக அரசியல் செயல்படுவது சரியில்லாத பார்த்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அவங்களும் வந்துட்டாங்க. இன்னைக்கு சசிகலா அவர்கள் அரசியலுக்கு உள்ள வந்த உடனே யார் யாருக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதிமுக, அமமுக, பாஜக இந்த 3 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து ஒரு 8 ஆண்டு காலமாக நடத்திட்டு வர்றாரு. இந்த கட்சி ஆரம்பிச்சதே திருமதி சசிகலா அவர்களுக்கு பிடிக்கல. அதிமுக ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி விரும்பி தான் எடப்பாடி பழனிசாமியை அப்போதைக்கு முதலமைச்சராக தற்காலிகமாக வச்சுட்டு போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லை. டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏ கூட வெளியில இன்னைக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களை அழைச்சு அதிமுக 4.5 ஆண்டு காலம் வழி நடத்திட்டு போயிட்டாங்க. இருவருமே இணைஞ்சு டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார். இந்த கட்சியை ஆரம்பிச்சது திருமதி சசிகலா அவர்களுக்கு பிடிக்கல. வந்த நாள் முதலே அமமுகவுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்குமான இடைவெளியில் அதிகமாயிருச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் திருமதி சசிகலா அவர்கள் மீது மதிப்பு மரியாதையும் கடைசி வரைக்கும் இன்று வரைக்குமே வச்சிருந்திருக்காங்க. அதனால தான் திருமதி சசிகலா அவர்கள் கூட்டின அந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அமமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிவி தினகரன் பின்னாடி ஏன் அவங்கெல்லாம் போகலை, ஏன் ஒரே நிலைப்பாட்டோட அவங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கலை அப்படின்னா, தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமியை நம்ம எதிர்த்து பேசிட்டு தான் நம்ம அரசியல் பண்ணியிருக்கோம். அதிமுகவை கைப்பற்றணும்னு சொல்லி தான் பேசியிருக்கிறோம். அவன் அம்மாவினுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொண்டு வரும் சொல்லி தான் பேசியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு தேர்தல் களத்துக்குள்ள போகும்போது அதனுடைய அதிருப்தியில எல்லாருமே கிளம்பி இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்களை சந்திச்சு அவங்க சசிகலாவோடு ஐக்கியமாயிட்டாங்க. பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சசிகலா அவர்களை நம்ம வளர விடக்கூடாது. ஏற்கனவே அம்மா மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வர வேண்டிய திருமதி சசிகலா அவர்களை நாட்களை கடத்தி அப்போது இருந்த கவர்னர் வித்யாசாகர் அவர்கள் இது மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே கவர்னராக இருந்தார். அவர் அங்கேயே டெல்லியிலே இருந்துக்கிட்டாரே தவிர தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அன்னைக்கே திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பாங்க. அதை தடுத்து நிப்பாட்டினது பிஜேபி அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவெளியில பேசப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த பிஜேபி இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகுது. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னா, முதலமைச்சராக உருவாக்கிய திருமதி சசிகலா அவர்களுக்கே நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிட்டாரு. காலில் விழுந்து தவழ்ந்து ஊர்ந்து போய் பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்களை பார்த்தே எதையோ பார்த்து எதையோ குறைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தைகளை செய்தியாளர் சந்திப்பில் பேசுறாரு. கடைசி வரைக்கும் திருமதி சசிகலா அவர்களை கட்சிக்குள்ளேயே இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொதுவெளிகளை பேசுறாரு. இப்ப திருமதி சசிகலா அவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச உடனே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 தொகுதிகளில் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களை களத்துல நிப்பாட்ட போறாங்க. அப்போது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இன்னைக்கு பிஜேபியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இந்த 3 பேருக்குமே சரியான ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்காங்க திருமதி சசிகலா அவர்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி, பாஜக, இது டிடிவி தினகரன், இந்த 3 பேரும் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் தான்.
டிடிவி தினகரன் வாங்கக்கூடிய சீட்டுகளை தென் மாவட்டங்களில் நின்று வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கோடு அவர் இருந்தார். திருமதி சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அது டிடிவி தினகரன் நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுரும். நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் நின்று நம்ம வெற்றி பெற்று மீண்டும் நம்ம வந்து சட்டசபைக்குள்ள போகலாம் நினைச்சாரு. அந்த பொழப்புல மண்ணளி போட்டுட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு? திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா இவங்களை வச்சு தென் மாவட்டங்களில் நம்ம கணிசமாக ஒரு 30 to 40 தொகுதிகள் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா முதலமைச்சராக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க திருமதி சசிகலா அவர்கள். இன்னைக்கு அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியினால அவர்கள் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்கள் இந்த டிடிவி தினகரன், பாஜக, இது எடப்பாடி பழனிசாமி இவர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கு. திருமதி சசிகலா அவர்கள் இது வேட்பாளர்கள் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்குது. அந்த வாக்கு வங்கி எங்கிருந்து உருவானது அப்படின்னா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று கூட்டணிக்குள்ள போன உடனேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேரக்கூடிய வாக்குகள் எல்லாமே இப்போ திருமதி சசிகலா அவர்கள் பக்கம் வந்துருச்சு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை குறி வச்சு தான் திருமதி சசிகலா அவர்கள் களத்தில் இறங்க போகிறாங்க. அதற்கான வேட்பாளர்களையும் தேர்வு பண்ணிட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, திருமதி சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. அது பேசுறதுக்கு நல்லா இருக்கு, மனசில் ஏகப்பட்ட பயத்தோடு தான் அலைகிறாங்க. டிடிவி தினகரன் சொல்கிறாரு, அவங்களாம் திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி அவங்களாம் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சலாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கள்ட்ட ஒரு 0.1% தான் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா எங்கே நம்ம ஆதரவாளர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிர்வாகிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி பேசுகிறாரு தவிர ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. எடப்பாடி பழனிசாமி ஆசையில் மண்ணளி போட்டு குத்திட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து KP முனுசாமி பேசுறாரு, எங்களுடைய பொதுச் செயலாளரை திருமதி சசிகலா அவர்கள் அந்த மாதிரி பேசிட்டாங்க, அவங்கலாம் கட்சியிலிருந்தே ஓரங்கட்டப்பட்டவங்க, திடீர்னு கட்சிக்குள்ள வந்துறாங்க, அவங்களுக்கு வந்து அரசியலுக்குள்ளே நுழைய மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்து தான் ஆனால் அவங்க வந்து அம்மாவிட்டே வந்து இணைஞ்சாங்க, அவங்க எப்படி எங்களை வந்து பேச போச்சு அப்படின்னு சொல்லி அதிருப்தியில் பேசுகிறாருன்னா அதற்கு காரணம் எங்கே நம்ம வந்துலாம் வெற்றி பெற்று நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இப்போ திருமதி சசிகலா அவர்களை எல்லாரும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போ திருமதி சசிகலா அவர்கள் களத்தில் நிற்கிறது பாஜக, அமமுக, அதிமுக இந்த 3 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். இதுதான் களம் நிலவரம். எல்லாரும் சொல்லுவாங்க திருமதி சசிகலா அவர்கள் இது அரசியலுக்குள்ளேயே வராமல் இருந்தாங்க, இப்போ அரசியலுக்கு வந்துடுறாங்க, இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தாங்க, இனிமேல் இடத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைமைக்கும் ஒவ்வொரு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. டிடிவி தினகரனுக்கு எப்படி இருக்கிறாங்களோ, பிஜேபிக்கு எப்படி இருக்கிறாங்களோ, எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு சிலர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வந்து திருமதி சசிகலா அவர்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படியும் இதே முக்குளத்தூருக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்கிறதுக்கும் முக்குளத்தூருக்கு துரோகம் செய்தவர்களோடு டிடிவி தினகரன் இணைந்து அரசியலில் ஈடுபட்டு நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்குன்னு சொன்னதுனாலையும் இன்னைக்கு முக்குளத்தூர் மக்கள் டிடிவி தினகரன் மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்கி சட்டசபைக்குள்ள போன நயினார் நாகேந்திரன் இந்த முறை சட்டசபைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் கள நிலவரம். நன்றி, வணக்கம்.